கர்த்தர் சிலுவையில் அறையப்படும் போது சிலுவையில் அறைந்த நிலையில் இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பின் வார்த்தை, நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாக எனக்கு சொல்கிறேன். லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாக எனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த ரட்சிப்பின் வார்த்தையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது ஒரு தன்னோடு கூட அறையப்பட்ட ஒரு மனதிரும்பிய கல்வனை பார்த்து இயேசு இந்த இடத்துல கூறுகிறார். லூக்கா 23:39 பார்க்கிறோம். இயேசுவோடு கூட 2 கல்லர்கள் வந்து சிலுவையில் அறையப்படுறாங்க. அந்த 2 கல்லர்களும் பாவத்தை பண்ணி அக்கிரமங்களை பண்ணி இயேசுக்கு தகாத உலகத்தின் விஷயங்கள் வந்து அவன் தவறான ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால அவங்களுக்கு வந்து அந்த சிலுவை தண்டனை வந்து கிடைக்குது. ஆனால் இயேசுக்கு ஒரு பாவத்தையும் பண்ணாம இயேசுக்கு அந்த சிலுவை தண்டனை கொடுத்தாங்க. இங்கே நம்ம இந்த கல்வர்களை பற்றி ஒரு 6 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது வார்த்தை, இந்த கல்வர்கள் கிறிஸ்துவுக்குள் வந்து புறமாக இருக்கிறாங்க. கிறிஸ்துவ கற்றுக் கொடுக்காத விஷயங்களையும் கிறிஸ்து சொல்ல கட்டையாத வார்த்தைகளையும் விஷயங்களையும் இவங்க வந்து செஞ்சதுனால இந்த கல்வர்களுக்கு வந்து மரண தண்டனை சிலுவை தண்டனையை இந்த சிலுவை தண்டனையை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இரண்டாவதாக கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறார்கள். இந்த கல்வர்கள் 2 பேருமே கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறாங்க. மத்திய 27:44 சொல்லுது, கிறிஸ்துவுக்கு அடையப்பட்டவங்க 2 பேருமே இயேசுவை வந்து நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்றாங்கன்னு. அப்படியாக இந்த 2 பேருமே கிறிஸ்துவை நிந்தித்து கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கிறார்கள். மூன்றாவதாக இதுல ஒரு கல்வன் மட்டும் மனதிரும்புகிறத பார்க்கலாம். இந்த ஒரு கல்வன் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாகிறான். லூக்கா 23:41 சொல்றான், இந்த கல்வன் தன் பண்ண தப்பை உணர்ந்து தன்னைத்தானே நிதானித்து பார்த்து கிறிஸ்துவுக்குள்ளாகிறான். அந்த கல்வன் 41 சொல்றான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பிப்பவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரை தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொள்கிறான். இந்த கல்வன் தன் பண்ண தப்பை உணர்ந்து நம்மளுக்கு கொடுத்த தண்டனை நம்மளுக்கு கரெக்டு தான், நம்ம பண்ண தப்புக்கு இந்த தண்டனை கரெக்டாக தான் கொடுத்துக்கலாம். ஆனால் இவரும் எந்த ஒரு தப்புமே பண்ணல, ஆனால் எதுக்கு இவருக்கு இந்த தண்டனை கொடுத்தான்னு சொல்லிட்டு தான் பண்ண தப்பு அவன் உணர்ந்து அந்த இடத்துல அவன் மனம் திரும்பி கர்த்தர் இடத்துல பேசலாம். அது கீழே பாருங்க. 4வது விஷயம், கிறிஸ்துவுக்காக பேசுகிறான். இந்த இடத்துல வந்து அவன் இவ்வளவு நேரம் இயேசுவை பத்தி பேசி இவ்வளவு நேரம் இயேசுவுக்கே பேசுறான். லூக்கா 23:39 சொல்லுது, இன்னொருத்தவன் மற்றொருவன் பக்கத்துல இருக்கிற கல்லன் வந்து இயேசப்பாவை வந்து நிந்திக்கிறான். வசனத்தை பாருங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தோம் தேவனுக்கு பயப்படுத்த இல்லையா? அதுக்கு மேலுள்ள வசனத்தை பாருங்க. அஞ்சியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர், நீ கிறிஸ்துவுக்குள்ளான உன்னையும் நீங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவர் இழந்தான். இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்றான் மற்ற கல்வன், நீ கிறிஸ்து தானே, நீ மேசியா தானே, முடிஞ்சா உங்களையும் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து பரியாசம் பண்ணி இழந்து பேசுறான். ஆனா மற்றொரு கல்வன் அவனுக்கு ரிப்ளை பண்றதை பாருங்க. நீ உனக்கு கீழே இருக்கிற வசனம், மற்றவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா, உனக்கு இவ்வளவு பெரிய மரண தண்டனை கொடுத்தும் நீ இயேசப்பாவுக்கு பயப்படுறதில்ல, கடவுள் பயம் இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு கல்லவனை பார்த்து இவன் கடிந்து கொள்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல தான் அவனோட மனம் மாறதை நம்ம பார்க்கிறோம். அவன் தன் பண்ண தப்பை அவன் உணர்ந்து தன்னுடைய பாவங்களை அவன் நிதானித்து பார்த்து நம்ம பண்ணது தப்பு தான், நம்மளுக்கு இந்த தண்டனை கொடுத்தது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிட்ட வந்து அவன் அடுத்த வருஷம் 5வது விஷயமா கிறிஸ்துவோட பேசுகிறான். 42வது இருக்கு, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்றான், தன்னோட பாவங்களை உணர்ந்து இயேசு கிட்ட அறிக்கிறான், ஆண்டவரே நீர் வரும்போது இந்த அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொன்னவனே இயேசு அவனுக்கு அடுத்த நிமிஷமே இயேசப்பா அழகான ஒரு பதிலை கொடுக்கிறார். 43 இயேசு அவனை நோக்கி, நீ என்றுடனே கூட இந்த பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே அவனுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு, நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று. இயேசு அந்த இடத்துல அவன் பாவம் பண்ணி என்ன பாவம் பண்ணிக்கிறான், அவன் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தா அவனுக்கு அந்த மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேள்வி கேட்கல, எதுவும் நினைக்காம அவன் எப்போ அந்த தப்பை ஒத்துக்கொண்டு ஏசாப்பா கிட்ட சரணடைந்தானோ அப்பவே ஏசாப்பா சொல்லிட்டாரு, நீ என்னோட கூட பரதேசி என்றால் பரலோகம், நீ என்னோட கூட இன்றைக்கு நீ பரலோகத்தில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசு அந்த இடத்துல அவனுக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். அந்த கல்லர்கள்
இயேசு கிறிஸ்துவுக்கு புறம்பாக இருந்தார்கள். ஆனால் அதில் ஒருத்தன் மட்டும் இயேசுவை அவனுக்கு மட்டும் எப்படி அந்த விசுவாசம் வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை இயேசு கூட இருந்த அவரை நம்பின ஜனங்களை பார்த்து வந்திருக்கலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு வார்த்தை சொன்ன மாதிரி இயேசு அவரை எவ்வளோ அடித்தும் அவரை துன்புறுத்தியும் அவருக்கு எவ்வளோ பாவமான காரியங்களே அவர் மேலே பாவமான குற்றச்சாட்டுகளை அவர் மேலே சுமத்தியும் அவரை அவ்வளோ துன்புறுத்தினாங்க. இருந்தாலும் பிதாவை இவர்களை மன்னியும் என்று இயேசு வந்து பிதாவிட ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுத்தாரு. அந்த ஒரு வார்த்தைக்காக கூட அதை பார்த்து கூட அந்த கல்லனுக்கு ஒரு மனமாற்றம் வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் கூட அந்த கல்லன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தான் பண்ண தப்பு ஒப்புக்கொண்டு அந்த இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துள்ளோம் என்று தன்னை தாழ்த்தி தயவாய் இயேசுவிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். இயேசு எவன் ஒருவன் தன் பாவங்களை ஒப்புக்கொண்டு தன்னை தாழ்த்தி தாழ்மையுடன் கர்த்தரிடத்தில் கேட்கிறான், அவர்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறேன், நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆபத்து காலத்தில் தன்னை நோக்கி கூப்பிடுகிற கர்த்தர் விடுதலை வல்லவராய் இருக்கிறார். பைபிளில் நிறைய பேரை கர்த்தர் ஆபத்து காலத்தில் ரட்சித்து இருக்கிறார், விடுதலையாகி இருக்கிறார். தானியேல் சிங்கங்களில் இருந்து விடுதலையாகி இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீதை விடுதலையாகி இருக்கிறார். யோபு நிறைய பேரை கர்த்தர் பைபிளில் அவரை இக்கட்டு காலங்களில் விடுதலையாகி இருக்கிறார். அதே போலதான் இந்த மனுஷனும் இந்த கல்லனும் அவனோட உலக பிரகாரமான வாழ்க்கையை அவன் சிலுவையோட முடிய போகுது. அவனோட உயிர் அந்த இடத்துல போக போகுது. அவனோட மாசத்துல அவன் இறக்க போறான். இருந்தாலும் அவனுக்கு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நித்திய ஜீவன் பரலோகத்துல இருக்கு. அது இவரால் மட்டும்தான், ஒரு பரிசுத்தரால மட்டும்தான் பாவத்தை மன்னித்து நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் தெரிஞ்சதுனால அவனுக்கு கிடைச்ச அந்த சான்ஸ் மிஸ் பண்ணாம அவன் கொஞ்சம் கூட தாமதிக்காம இயேசு கிட்ட கேட்டுறான், இதாவே என்னை நினைத்துள்ளும், உங்களுடைய ராஜ்யம் வரும்போது இந்த அடையை நினைத்துள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கர்த்தர் அவனுக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு ஒரு ரட்சிப்பின் வார்த்தையை கொடுத்து அவனை அந்த இடத்துல ரட்சிக்கிறார். இப்பொழுது கூட நாமும் அந்த கல்பனை போல நம்ம எவ்வளவு பெரிய பாவங்களை பண்ணியிருந்தாலும் அக்கிரமங்களை பண்ணியிருந்தாலும் நாம் முழுமனதோடு அந்த பாவங்களை ஒற்றுக்கொண்டு நம்மைத்தானே நிதானித்துக் கொண்டு பாவங்களை உணர்ந்து கர்த்தரிடத்தில் பாவங்களை கேட்டார். கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது கூட அந்த கல்வரிகள் மத்தியில இயேசு இந்த சிலுவையில் அடையப்படுறதை பார்க்கிறோம். ஏன் இந்த கல்வரிகள் மத்தியில் நம் தேவனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடையப்படுகிறார் என்றால், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராகவும். லூக்கா 23ஆம் அதிகாரம் 32-33 சொல்லுது, அவர் குற்றவாளிகளில் ஒருவராகவும் எண்ணப்பட்டார். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 27-28 சொல்லுது, அவர் கல்லர்களில் ஒருவராக எண்ணப்படுகிறார். அவர் குற்றவாளிகள் ஒருவராகவும் கல்லர்களில் ஒருவராகவும் அக்கிரமக்காரர்கள் ஒருவராகவும் ஏன் அந்த இடத்தில் இருந்தார் என்றால், உங்களுக்காகவும் எனக்காகவும் தான், உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மீட்பதற்காக நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர்கள் ஒருவராகவும் கல்லர்களில் ஒருவராகவும் குற்றவாளிகளில் ஒருவராகவும் அந்த இடத்தில் சிலுவையில் அறையப்பட்டு தங்கினார். அப்பொழுது கூட நாமும் அந்த பாவங்களை நம்முடைய பாவங்களை இயேசுவிடத்தில் அர்ப்பணித்து நம்மை உணர்ந்து பாவம் மன்னிக்க இயேசுவிடத்தில் கேட்டால் கர்த்தர் உன்னையும் என்னையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த கல்லனை போல நாமும் இந்த கல்லனை போல தன்னைத்தானே நினைத்துக் கொண்டு அந்த கல்லை நினைச்சிருக்கலாம், மற்ற கல்லனை போல ஆகணும், இவரும் நம்மளோட தானே சிலுவையில் அறையப்படுறாரு, இவளுக்கும் நம்மளுக்கு கொடுத்த தண்டனை தான் இவரும் கொடுக்குறாரு, இவரும் கொஞ்ச நேரத்தில் சாக போறாரு அப்படின்னு இவனும் நினைச்சிருந்தனா இவன் பரலோகத்துக்கு போயிருக்க மாட்டான், பரதேசில் இருந்திருக்க மாட்டான். ஆனா இவன் தான் பாவங்களை ஒற்றுக்கொண்டு இயேசுவின் இடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டதுனால இயேசு இவனை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போயிருக்கிறார். நாமும் நம் பாவங்களை நிதானித்து பாவங்களை உணர்ந்து இயேசுவின் இடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்போம். உங்களையும் இயேசு பாவங்களை ரட்சித்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம்.